வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து அகெயின் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், ஹூ இஸ் யுவர் ஃபேமிலி. ஓகே, நம்ம ஃபேமிலி எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுக்கு. அதை பற்றி நம்ம விலாவரையாக பேச போகிறோம், அதை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, பல விஷயங்கள் ஆன்மீகமாக வரும்போது ஹூ யூ ஆர், ஹூ ஆம் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வாட் இஸ் திஸ் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு கொஸ்டின் தான் இருக்கும். இந்த ரெண்டு கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் கிடைக்கும், ஓகே. ஆனால் நம்ம அதை கேட்க மாட்டோம். ஏன்னா அதையும் தாண்டி நமக்குள்ளே சில விஷயங்கள்லாம் வந்து இன்பில்ட்டாக நம்ம பண்ணிட்டோம். டேட்டாவை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டோம். என்னென்னா ஃபேமிலி அண்ட் சொசைட்டி கூட அடுத்தது. ஃபேமிலி இஸ் பீயிங் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யுவர் ஓன் செல்ஃப். ஓகே, அதுதான், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ, ப்ளீஸ் கேளுங்க. ஏன்னா இட்ஸ் ஆல் மைண்டாக கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். ஓகே, என்னடா வளர்றான் இவன் அப்படின்னு தோணும், என் பைத்தியக்காரன்னு சொல்லுவீங்க. பட் யாருக்கு ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாருக்கு கடவுள் வந்து இது ஆன்மீகத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, யார் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ கடவுள்கிட்டேருந்து, அவங்க இதை வீடியோ கேட்பாங்க ஃபுல்லாக. ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் இதில் ஆன்சர் கிடச்சிடும். ஹூ ஆம் ஐ, வாட் இஸ் திஸ் எக்ஸிஸ்டன்ஸ், வாட் இஸ் மாயா, ஓகே, வாட் இஸ் த ட்ரூத் இன் த வேர்ல்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் இங்கேருந்து ஆன்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாட் இஸ் யுவர் ஃபேமிலி அப்படின்றது வந்து, ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறது அபவுட் ஃபேமிலி. தட்ஸ் எ ட்ராமா. ஓகே, இட்ஸ் ஆக்சுவலி ட்ராமா. ஃபேமிலினாலே ட்ராமான்றது நிறைய பேர் தெரிஞ்சாலும் தே வில் டேக் தட் ஃபேமிலி ஆஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்றதெல்லாம் நம்ம விலாவரையாக பேச போகிறோம். இதிலேருந்து ஹூ யூ ஆர், வாட் இஸ் திஸ் எக்ஸிஸ்டன்ஸுன்றதுக்கும் ஆன்சரை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னோட குடும்பம் அப்படின்றதுல தான் எல்லா லாக்குமே, எல்லா ஸ்லேவ் அடிமைத்தனமும் ஆரம்பிக்கிற இடம் அதுதான். ஸோ இது நம்ம உண்மையாகவே நான் என்னோடய குடும்பம் சொல்கிறேனே, அது என்னோடய குடும்பம் தானா அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும். ஓகே, அதுக்கு மெயினான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஹூ இஸ் த டூயர் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது உலகத்தில் எல்லா விஷயமே நடக்குது, என் வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள் நடக்குது. நானாக செய்கிறேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு பண்ணுறேன். அதே தான் எல்லாருமே பண்ணுறோம் இல்லையா? நான் தான் இங்கேருந்து ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்குறேன்னா நான் தான் வாங்குகிறேன். இங்கேருந்து நான் வேலைக்கு போகிறேன்னா நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், நான் வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றினேன், எல்லாமே நான் செய்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அது உண்மையான்றதை பார்த்ததுக்கப்புறம் ஈஸியாக இந்த குடும்பம் உங்களுதானான்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஹூ இஸ் த டூயர் அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் தானே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், இது எப்படிப்பா நீ சொல்ல முடியும்? வேறு யார் இது கடவுள்னு கூட நீ எப்படி சொல்ல முடியும்? நான் தான் காலையிலேருந்து வேலைக்கு போகிறேன், இது எப்படி கடவுள் செய்கிறாரு நீ சொல்லுவேன் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா? ஸோ வெளியில் இருக்கிற இந்த டூப்ளிகேட் விஷயங்கள்லாம் விட்டுருவோம். நம்மளா க்ரியேட் பண்ண இந்த சொசைட்டி, ஒர்க்கு, ஸ்கூல், காலேஜ் படிக்கிறது, இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுறோம், இஷ்டப்பட்டு பண்ணுறோம், அதெல்லாம் அடுத்தது. ஓகே, அதுவும் கடவுள் தான் பண்ணுறாரு அப்படின்றத நான் அடுத்தது வரேன். ஓகே, அது எப்படின்னு சொல்கிறோம் இதுவாக ரியலிஸ்டிக்காக புரியறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடக்குது. ஓகே, நம்ம வெளியில் மட்டும் பார்க்குறோம், நம்ம உடம்புக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா? ஸோ ஒரு கிராவிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது, அது யார் கண்ட்ரோல் பண்ணுறா? ஒரு மிகப்பெரிய இந்த உலகம், பூமிக்கு ஒரு கிராவிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. பூமி இந்த ஸ்பீடில் தான் சுற்றணும்னு இருக்குது, சன் இந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும்னு இருக்குது, மூன் அண்ட் எர்த்துக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும்னு இருக்குது. மூன் இல்லைன்னா எர்த்து வந்து கடல் அடிச்சுட்டு போய்டுன்ற ஒரு இது இருக்குது. எல்லாமே சயின்ஸ். ஓகே, சன்னு கொஞ்சம் கிட்ட வந்தாலும் தேஞ்சு போயிடும், கொஞ்சம் தள்ளி போனாலும் உயிர் எதுவுமே வாழ முடியாது இந்த உலகத்தில். இதெல்லாமே யார் செஞ்சு வச்சா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஓகே, வாழறதுக்கு அர்த்தம் வேணும்னா இது கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு தான் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ இந்த எல்லாத்துக்கும் கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் வேணும்ல. யாரோ ஒரு பவர், ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படின்றது. ஓகே, ஏத்திஸ்டாக இருந்தாலும் சம் பவர் இஸ் தேர் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, சொல்லுவோம்ல. ஸோ சம் பவர் இஸ் ஹேண்ட்லிங் எவ்ரி திங். ஓகே, நீங்கள் பவர்னு சொல்கிறது தான் நாங்கள் காடுன்னு எல்லோரும் சொல்கிறோம். ஓகே, ஒன்லி த வேர்ட் இஸ் டிஃப்ரெண்ட், த சவுண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், ஹவு வி ப்ரொனவுன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். But you may say that power, you may say that God, you may say that science, okay, but everything is the same.
தட் இஸ் த ட்ரூத். ஓகே, சயின்ஸ்னு சொன்னாலும் அது ட்ரூத் தான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளே எல்லாமே நடக்குது. ஓகே, பிளட் சர்க்குலேஷன், ஹார்ட் பம்பிங், ஓகே, தென் த லிவர் ஃபங்க்ஷன், அப்புறம் என்னென்ன இருக்கோ எல்லாமே. ஓகே, எத்தனை % வாட்டர் இருக்கணும், எவ்வளோ போன்ஸ் இருக்கணும், அது எவ்வளோ கெப்பாசிட்டி, அதோட டென்சிட்டி எவ்வளோ இருக்கணும், ஹேருக்கு டென்சிட்டி இருக்கணும், அது எவ்வளோ இருக்கணும், எல்லாமே கால்குலேட்டடாக ஒருத்தருக்கும் இருக்குது. இல்லை, ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் காமன் ஒன்று தான். அது கொஞ்சமே டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா அது காரணம் கர்மா. அதெல்லாம் நான் இதில் வேணாம் இந்த வீடியோவில். ஸோ நத்திங் வி டிசைடட். ஓகே, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் டிசைட் பண்ணி வரல. ஓகே, நான்னா என் மைண்டா. ஓகே, இந்த மாதிரி தான் எனக்கு கை இருக்கணும், கை கால் விளங்காமல் போயிருக்கணும். ஒரு சில குழந்தைங்க பிறக்கும் போதே கை கால் இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்க வந்து டிசைட் பண்ணி அந்த மாதிரி பிறக்கல. யார் அவங்கன்னா அவங்க மைண்டு டிசைட் பண்ணி பிறக்கல. பட் த சோல் டிசைடட் தட். அந்த சோல் யாருன்னா காட். ஓகே, ஸோ அங்கேருந்தே பார்த்தோம்னா யூ ஆர் நாட் த டூயர். யூ அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே நம்ம மைண்டை தான் வச்சு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் த டூப்ளிகேட் யூ. ரியல் யூ அப்படின்னும்போது அந்த ரியல் யூ தான் யுவர் த சோல், த கான்ஷியஸ்னஸ், த காட் அப்படின்னு சொல்கிறது தான் த ரியல் யூ. ஓகே, அதை நீங்கள் நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. அதை விட்டுடலாம், அதை இப்போதைக்கு எடுக்காமல். மைண்டாக பார்த்தோன்னா மைண்டாக நம்ம வந்து எதையுமே யோசிச்சு வரதில்லை. மைண்டாக பார்த்தா நான் ஏன் கை கால் இல்லாமல் பிறக்கணும்னு நான் ஏன் நினச்சி வரணும்ல. ஸோ எவ்ரி திங் இஸ் த தாட்டால் தான் எல்லாமே க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் மைண்டாக மட்டும் இருந்தேன்னா என் தாட்டால் எல்லாத்தையுமே நான் மாற்ற முடியும். நான் பிறக்கும் போதே வந்து என் கை காலெலாம் சூப்பராக இருக்கணும், நான் வந்து செம்ம ஸ்பீடாக ஓடணும். ஓகே, உலகத்தில் யாராலையும் பண்ண முடியாத விஷயம் நான் பண்ணணும். எனக்கு பியூட்டிஃபுல்லான ஹேர் வேணும், பியூட்டிஃபுல்லான ஃபேஸ் வேணும், மஸ்குலினான ஒரு பாடி வேணும். இந்த மாதிரிலாம் நானாக டிசைட் பண்ணி வரலாம்ல. ஸோ இட்ஸ் நாட் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் த மைண்ட். ஓகே, இப்போ வெளியே பிறந்ததுக்கப்புறமாவும் நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோம். எதால் பண்ணுறோம்? மைண்டால் பண்ணுறோம். மைண்ட் கிரியேட் த தாட், தாட் மேக்ஸ் த ஆக்ஷன், அண்ட் ஆக்ஷன் இஸ் சேஞ்சிங் த திங். அதாவது ஒருத்தனுக்கு வந்து கண்ணில் பார்வை கோளாறு இருக்குன்னா அவன் என்ன பண்ணுறான்? ஈ கிரியேட்டிங் த தாட் தட் எனக்கு கண் கிளியராக தெரியல, ஸோ அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணுறான். டாக்டர்கிட்ட போகிறதோ ஏதோ ஒன்று. அந்த ஆக்ஷன் மூலிமா அவன் கண்ணை வந்து கொஞ்சம் கண்ணாடி போடுறாங்களோ ஏதோ பண்ணுறாங்க, கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்றாங்க. இந்த மாதிரி ஒன்றும் ஆக்ஷனாக நம்ம பண்ணுறோம். ஸோ ஆனால் நம்ம கடவுள் டூயர், நம்ம டூயர் இல்லை அப்படின்றது. ஏன்னா கடவுள் தான் வந்து உனக்கு கண் வந்து இவ்வளோ தான் வரணும், உனக்கு கண் இவ்வளோ தான் தெரியணும். ஏன்னா போன தடவை நீ கண் தெரிஞ்சப்போ ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டேன். அந்த கண்ணை வச்சு என்னெல்லாம் பார்க்கக்கூடாதா பார்த்துட்டேன். ஓகே, என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சாச்சு. ஸோ இந்த பிறவியில் உனக்கு கண் இவ்வளோ தெரிஞ்சால் போதுமாங்களா? ஓகே, இல்லை கண்ணே இல்லாமல் போனால் போதும் அப்படின்னு சொல்லி கடவுள், காட் வாஸ் த டூயர் ஹூ மேட் யூ பிளைண்ட், ஹூ மேட் யூ வித் blurry eyes, or who made you know one with one hand or no legs, or damaged liver when you born itself, or heart, weak heart when you born. இதெல்லாம் கடவுள் டிசைட் பண்ணி உன்னை அனுப்பிச்சார். He was the doer. He mean you, the true you, the soul. Okay, it decided. இந்த பேரண்ட் கிட்ட தான் பிறக்கணும் இதெல்லாமே. ஓகே, பட் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது we decide, we think we can change everything, we should change everything. Okay, we grab all the data from outside. Okay, கண் தெரியலன்னா இங்கே ஒரு சரி பண்ணுவாங்க, காது கேட்கலாம் இங்கே சரி பண்ணுவாங்க, மிஷின் போட்டு விடுவாங்க, காது கேட்கும். இதெல்லாம் நம்ம வந்து we are thinking we are the doer and we can change everything, then we try to change that. ஓகே, உன்னோட கர்மாக்கு ஏற்ற மாதிரி தான் உனக்கு காது கேட்காமல் போயிருக்கு, கண் தெரியாமல் போயிருக்கு, பல்லெல்லாம் கொட்டுது. ஓகே, வயசாகும் போது எல்லாமே இட்ஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் த காட். அதை காட் தான் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம நினச்சா தான் ஏன் பண்ணுறாருன்னு நம்ம நினைப்போம். ஏன் பண்ணுறாருன்னு நினச்சிட்டோன்னா அதுக்கான கொஸ்டினை கேட்க ஆரம்பிப்போம், ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் we know what to do. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பிறக்கணுமா வேணாமன்றதே நம்ம டிசைட் பண்ண முடியும் ஆஸ் எ சோல், மைண்ட் அண்ட் சோல். ஓகே, பட் நம்ம வந்து டூயரை நம்பர்னு நினைக்கிறதுனால we think we did everything. நான் தான் இந்த ஃபேமிலியை க்ரியேட் பண்ணேன், நான் தான் கல்யாணம் பண்ணேன், நான் தான் லவ் பண்ணேன், நான் தான் கல்யாணம் பண்ணேன், நான் தான் குழந்தை பெற்றுக்கிட்டேன், என்னோட ஆண்மையை யூஸ் பண்ணி என்னோட பெண்மையை யூஸ் பண்ணி நான் இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டேன், இது என்னோட குழந்தை. ஓகே, ஸோ நான் சொல்கிற மாதிரி தான் அந்த குழந்தை கேட்கணும். ஓகே, அந்த குழந்தை தான் எனக்கு உயிர்.
என் பொண்டாட்டி தான் எனக்கு உயிர், நான் என்னை நம்பி வந்துட்டா, இது எல்லாமே நம்ம பண்ணுற ட்ராமா. ஓகே, காட் வந்து நம்மளை சேர்த்து வச்சுருப்பார். ஓகே, ஒரு குழந்தை உனக்கு பிறக்குதுன்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக பிறக்கும். பட் அது பிறக்காமல் பண்ணுறதும் உங்ககிட்ட இருக்குது, கல்யாணம் பண்ணுறாமல் இருக்கிறதும் உங்ககிட்ட இருக்குது. ஓகே, நீ டூயர் நினச்சி பண்ணுறது தான் கல்யாணம், அதனால தான் நீ கஷ்டப்படுற. நீ டூயர் நினச்சி பண்ணுறது தான் குழந்தை, அதனால தான் நீ கஷ்டப்படுற. அந்த குழந்தைய உன்னை செருப்பால் அடிக்கும் ஃப்யூச்சரில், அந்த பொண்டாட்டியும் உன்னை செருப்பால் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செருப்பால் அடிக்கலைன்னா கூடயே இருந்து அன்பாக இருந்தாலும் தட் இஸ் நாட், யூ டோன்ட் டிசர்வ் தட். ஓகே, பிகாஸ் தட் இஸ் நாட் ட்ரூ. த ட்ரூத் இஸ் மோர் ஹாப்பியர் அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப் தென் the happiest family in the world, happiest children in the world. Okay, ஸோ அதெல்லாம் விட பெரிய விஷயம் உனக்காக கடவுள் வச்சுருக்காரு. ஆனால் நம்ம வந்து we go down to grab something which we don't deserve and which we want to suffer. ஓகே, சஃபருக்காக போய் மேரேஜ் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம மைண்ட் பண்ணுற மாயா. இதுதான் மாயான்னு சொல்கிறது. இங்கே தான் நம்ம டூயர்னு சொல்லும்போது தான் நம்ம பண்ணுற தப்பு எல்லாமே நடக்குது. ஓகே, கடவுள் டூயராக இருக்கும்போது அவர் வந்து நம்மளுக்கு என்ன நல்லது அது மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணுவார். எப்படி பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு பார்த்து பண்ணுவாங்களோ அந்த மாதிரி. பட் குழந்தைங்க என்ன பண்ணும், பேரண்ட்ஸே மதிக்காது, தூக்கி போட்டு மிதிக்கும். ஓகே, வாடா போடான்னு பேசும் அப்பாவே. நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, பசங்க இருக்காங்க, டீனேஜ்லேயே இந்த மாதிரி மரியாதைலாம் பேசுகிறவங்க. ஓகே, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறவங்க, அவங்கள அழ விடுறவங்க, ஓட விடுறவங்க பேரண்ட்டை. ஓகே, ஸோ நிறைய குழந்தைங்க இந்த விஷயத்த பண்ணும். ஓகே, ஏன் பண்ணுது? உன் குழந்தை தானே, நீ தானே பெற்ற, நீ கஷ்டப்பட்டு நானே என்னோட ஆண்மைத்தன்மையை பின்மைத்தன்மையை யூஸ் பண்ணி தானே பெற்றேன்னு சொன்னேன். அப்போ ஏன் அது உன்னை போட்டு வாட்டுதுன்றதை நீ யோசிக்கணும். ஓகே, அதே மாதிரி ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் நீ வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண, இல்லை பிடிச்சி கல்யாணம் பண்ண, பட் ஏன் அவங்க உனக்கு வந்து உன்னை சந்தோஷப்படுத்த மாட்டாங்க, உன்னை சந்தோஷமாக வச்சுக்க மாட்டாங்க, உன்னை கவலைப்படுத்துகிறாங்க, உன்னை துன்பப்படுத்துகிறாங்க, உனக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்கிறாங்க, நீ சொல்கிறத கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் திங்க் பண்ணாமல் அப்படியே ஒரு மிஷின் மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். ஓகே, ஸோ ஹீ இஸ் த டூயர், வி ஆர் நாட் த டூயர். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிட்டோம்னாலே வி திங்க் வி ஆர் த டூயர். அங்கே தான் வி ஸ்டார்ட் டூயிங் மிஸ்டேக்ஸ். நான் எதுவுமே ஆக்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே, ஆக்ஷன் பண்ணக்கூடாது. நான் இப்போ இருக்கிற கண்டிஷனில் நான் டக்குன்னு ஆக்ஷன் விட முடியாது. சின்ன வயசுலேருந்தே அதை பழக்கப்படுத்தணும். அது யாரும் பண்ண மாட்டோம், ரொம்ப கஷ்டம். 100% ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான். பட் ஸ்டில் அவங்க கர்மா எப்படி இருக்குன்னு தெரியாது, அவங்க எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அவங்க அதை ஃபுல்லாக 100% கேட்பாங்களா, 100% ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் இட்ஸ் யுவர் டியூட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்பிரிச்சுவாலிட்டி and understand the God and teach your children about the God and spiritual life and everything, who they are, who you are, எல்லாத்தையும். ஸோ இப்போ நம்ம ஃபேமிலி அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே என்ன பண்ணுறோம், we go against the God. How we start loving only our family. We don't love anything else other than our family. ஓகே, duality அங்கே வந்துடுது. நம்ம என்ன நினைக்கிறோம், இது என் பாடி மூலிமா வந்தது, அதனால் இதுதான் என்னோடய ஃபேமிலி, நான் இதுக்கு மேலே தானே அன்பை கொடுக்கணும். அவங்க யாரோ செக்ஸ் பண்ணாங்க, குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு நான் ஏன் கொடுக்கணும் என் அன்பை அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, நான் ஏன் கேர் பண்ணோம் அவங்கள அப்படின்னு. இதுதான் நம்மளோட மிஸ்டேக். ஓகே, நம்ம அங்கேயே வந்து டூவாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சு, பேச்சு பார்க்க ஆரம்பிச்சு. நீ வந்து எதுவுமே இந்த மாதிரி பண்ணாமல், எனக்கு உன் பாடியே உந்து இல்லை. நம்ம சொல்கிறோம், நான் என் பாடி யூஸ் பண்ணி நான் குழந்தை பெற்றேன், ஏன் உன் பாடியே உந்து இல்லையே, செத்து போய்டுவோமே நம்மலாம். ஓகே, செத்து போயிட்டா நம்ம பாடி எங்கே இருக்குது? ஹவு கேன் யூ சே தட் யுவர் பாடி? யூ ஆர் நாட் தேர் டு சே தட் இட்ஸ் மை பாடின்னு. ஓகே, ஸோ உங்கள் பாடியை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லும்போது உங்கள் பாடியை யூஸ் பண்ணி ஒரு வேலையை செஞ்சு சிலியாக அதுக்கு ஒரு குழந்தை போடுறது, அது ஏன் குழந்தை, இது ஏன் பொண்டாட்டி, இது ஏன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சில்லித்தனம். ஓகே, அந்த சில்லித்தனத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காடையை மறைச்சிடுறோம். எந்த காடு? லவ். வாட் இஸ் லவ்? Loving everything equally, unconditionally, everyone and everything, caring everyone and everything. அதை மறந்து நம்ம உள்ளே இருக்கிற இந்த 4 சவுத்துக்குள்ளே இருக்கிற என் பொண்ணு, என் பையன், என் ஒய்ஃப், என் ஹஸ்பண்ட், நான் இப்படி பார்க்க ஆரம்பிக்கிறதுனால தான் நம்ம வந்து டிவைன் பவராக இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு சின்ன பவராக இருக்கும். இப்போது நம்ம டிவைன் பவர் தான் அப்படின்னு நம்ம எப்படி இது பண்ணுறது, புரிஞ்சுக்கிறது, நம்ம ஏன் அப்படி நம்பணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு எலக்ட்ரிக் பவர் கரண்ட் இருக்குது,
ஓகே ஜென்ரேட் ஆகும், கரண்ட் ஒரு இடத்துல ஜென்ரேட் ஆகும். அது அங்கேருந்து ஒரு இபி ஸ்டேஷன் போகும், அங்கேருந்து ஒரு சப்ஸ்டேஷன் போகும், சப்ஸ்டேஷன்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரும், ஏரியாவில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வீட்டுக்குள்ளே வரும், வீட்டுக்குள்ளே மெயின் பாக்ஸ் இருக்கும், மெயின் பாக்ஸ்லேருந்து ஒரு வீட்டுக்கும் போகும். இந்த வீட்டுக்குள்ளே கரண்ட் வரும்போது அந்த மெயின் டிபியா whatever அதுலேருந்து ஒரு சுவிட்சும், ஒரு ஏசிக்கு ஒரு கரண்ட் தனியாக போகுது, ஃபேனுக்கு போகுது, லைட்டுக்கு போகுது, ஃப்ரிட்ஜுக்கு போகுது, டிவிக்கு போகுது, எல்லாத்துக்குமே போகுது இல்லையா. பட் ஒர்க் பண்ணுற பொருட்கள் வேறு வேறையாக தெரியலாம், அதோட ஒர்க் வேறு வேறையாக இருக்கலாம். பட் எதை வச்சு அது வேலை செய்யுது அப்படின்னா கரண்ட், எலக்ட்ரிசிட்டி. அங்கேருந்து ஆரம்பித்த இடத்துலேருந்து எல்லா சப்ஸ்டேஷன், இபி ஸ்டேஷன், டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் வாட் இஸ் வீட்டில் இருக்கிற மெயின் எலக்ட்ரிக் பாயிண்ட்லேருந்து, சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து பொருள் வேலை செய்கிற வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் கரண்ட்டு தான், எனர்ஜி தான். அதே எனர்ஜி தான் நம்ம எல்லோரும் வேலை செய்கிறோம். வேறு மாதிரி இருக்கும், பார்க்க வேறு மாதிரி. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அண்ட் ஃபேன், லைட்டு, டிவி மாதிரி நம்மளாம் பார்க்க வேறு மாதிரி இருக்கும். விலங்குகளா, மனுஷங்களா, பறவைகளா, அண்ட் மிருகங்களா, அண்ட் கல்லா, மண்ணா, ஓகே எல்லாமே இருக்கும். பட் ஒரே எனர்ஜி, ஒரே லைக் எலக்ட்ரிசிட்டி, we are all one. That is the divine power, divine energy. பட் அந்த டிவைன் எனர்ஜியாக தான் வேலை செய்யணும் இல்லை. ஒரு ஏசி அந்த தர்மான்னு சொல்கிறோம்ல, ஏசியோட தர்மா என்ன? கூலிங் பண்ணுறது. ஃபேனோட தர்மா என்ன? காற்று கொடுக்குறது. ஆனால் ஃபேன் வந்து நான் காற்று கொடுக்க மாட்டேன், அதுக்கு பதில் மேலே வந்து ஃபயர் தெரிச்சிடும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் மனுஷங்க என்ன பண்ணுறோம், மனுஷங்களோட தர்மா என்ன? யூ ஹாவ் டு ஜஸ்ட் ரேடியேட் த லவ், ஒன்லி லவ், தட் இஸ் அவர் ஜாப். ஓகே, பட் அதை தவிர எல்லாத்தையும் பண்ணுறோம், தேவையில்லாத விஷயம் எல்லாத்தையுமே பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால் we came out of the divine energy, not out of the divine energy, we still divine energy, but we don't realize that, but we act as a mind, we act as an individual human being who is addicted and attached to all the addictions and family and people and society, entertainment, you name it, politics, sex, food and luxury, money and everything. ஓகே, இப்போது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே எனக்கு என்ன ஆக போகுது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் உடனே என்ன பண்ணும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே கேள்வி இல்லை. உடனே நான் எல்லாத்தையும் விட்டுற முடியுமா, எல்லாத்தையும் டிட்டாச் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது, கண்டிப்பாக முடியாது. ஓகே, பட் இட் இஸ் பாசிபிள். ஹூ இஸ் த ஹீலர் இன் த வேர்ல்ட் அப்படின்னு பார்த்தா டைம் இஸ் த ஹீலர், பட் யூ ஷுட் யூட்டிலைஸ் த டைம் ப்ராப்பர்லி. ஓகே, யூ ஷுட் ப்ராக்டிஸ் திஸ் டிட்டாச்மெண்ட், டிஸ்பேஷன் எல்லாமே செய்யுங்க. இப்போ பண்ணது எல்லாமே அப்படியே பண்ணுங்க, ஆனால் டிட்டாச்சாக. யூ ஹாவ் அ சன் இன் யுவர் ஹவுஸ், யூ லவ் யுவர் சன், லவ் யுவர் டாட்டர். அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணுங்கள், பட் டோன்ட் கிவ் எக்ஸ்ட்ரா லவ் விச் you don't give it to the neighbor, you don't give it to the street dog, you don't give it to the lizard on your wall, you don't give it to a stone or water, fire, whatever. Same love you have to give it to your son. ஆனால் அவன் என் சன்னே இல்லை, அவன் என் டாட்டரே இல்லைன்றத மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுங்க. ஓகே, இட்ஸ் அ சோல், இட்ஸ் அ காட் இன் எ ஷேப். ஸோ எனக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், என்ன எப்படி நான் எவால்வ் பண்ணிக்கணும் ஆன்மீகமாக, அதை தான் நீங்கள் அந்த சன்னுக்கோ, டாட்டருக்கோ, ஹஸ்பண்டுக்கோ, ஒய்ஃப்க்கோ பண்ணணும். அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்கன்றதுலாம் அடுத்தது. கேட்டால் ஓகே, கேட்கலையா வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே, இருக்கிற வரைக்கும். பட் யூ கேனாட் ஜஸ்ட் லைக் தட், யூ கேனாட் கோ அவுட் ஆஃப் எவ்ரி திங், யூ நீட் ப்ராக்டிஸ் ஸ்லோவாக. ஓகே, அதே மாதிரி யூ ஜஸ்ட் ரேடியேட் த லவ் ஈக்குவலி டு எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரி திங். தட் இஸ் த ஒன்லி திங் யூ ஹேவ் டு டூ with gratitude. You should have the gratitude for whatever you have, okay, which is given by God. நம்ம எவ்வளவோ கேவலமாக நடந்துக்கிறோம் வாழ்க்கையில். இந்த லவ்வை ரேடியேட் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே ஃபேமிலிக்கு மட்டும் லவ்வை ரேடியேட் பண்ணுறதே வந்து ஒரு இருக்கலே மட்டமான ஒரு விஷயம் நம்ம பண்ணுறது. ஓகே, ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். ஆனால் அந்த கேவலத்தையும் மீறி உனக்கு கடவுள் வந்து வீடை கொடுத்துருக்காரு, பணத்தை கொடுத்துருக்காரு, சாப்பாடு கொடுக்குறாரு, நீ என்னெல்லாம் விரும்புறியோ நிறைய விஷயத்த கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய விஷயம். அவரை தானே நம்ம பிடிக்கணும் இல்லை. ஸோ அவரை பிடிக்கணும் என்ன பண்ணணும், இதில் இருக்க இதெல்லாம் டிட்டாச் பண்ணணும்.
இருக்கிற பொருட்களுக்கு கடவுள் நம்மளுக்கு இன்னும் நம்ம இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாலும் நம்மளுக்கு பொருட்களையும் பணங்களையும் இதெல்லாம் மெட்டீரியலாக கொடுக்கறதுக்கு ஒரு நன்றியோடு எப்பவுமே இருக்கணும். ஓகே, நன்றியோடு இருக்கணும், பட் டிட்டாச்சாக இருக்கணும். ஓகே, நன்றியோடு இருக்குன்னு சொல்லி இதுக்கு மேலே எனக்கு கடவுள் கொடுப்பாரா, இன்னும் எனக்கு பெரிய வீடு இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் ஒரு 5 வீடு வாங்கினா நல்லா இருக்குமே, இன்னும் ஒரு 10 கார் வாங்கினா நல்லா இருக்குமேன்னு இல்லாமல் இருக்கிறது போதும். இது இல்லைனாலும் என்னால் நிம்மதி, இது இல்லைன்னா இன்னும் நிம்மதியாக வாழ முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா we will be detached, we will have dispassion with everything in the world. ஓகே, ஏன்னா எதுவுமே நம்ம பண்ணுறது இல்லை, நம்ம பண்ணுறது எல்லாமே ராங் டூயிங் தான். ஓகே, வாட் எவர் we are doing using our will, free will, everything is wrong doing, everything is wrong doing against the God. என்ன பண்ணாலும் சரி. ஓகே, உனக்கு ஒரு நோய் கொடுக்குறார் கடவுள். ஓகே, நோய் கொடுக்குற கடவுளான்னு கேட்கக்கூடாது, அவர் கடவுள் தான், அதனால தான் உங்களுக்கு நோய் கொடுக்குறாரு. நீ வந்து அவர் கூடயே போய் சேரணும், நீ கடவுளாகவே மாறணும். இந்த நோய் இருக்கிற நோயும் சரி, நோய் கொண்ட உன் உடலும் சரி நீ அல்ல என்பதையும் நீ உணர வேண்டும் என்பதற்காக தமிழ் பேசுகிறேன்ல. ஓகே, ஸோ அதை நம்ம புரிஞ்சிக்கணுன்றதுக்காக தான் நம்ம நோய் கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நோயை அனுபவித்து அதில் புரிதலை எடுத்துக்காமல் டைரெக்டாக டாக்டர்கிட்ட போயிடுறோம். டாக்டருக்கு தெரியாது, தே ஆர் டூயிங் அ பிக் மிஸ்டேக் ட்ரீட்டிங் யூ. ஓகே, அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே நான் சொல்கிறேன். ஓகே, யாரெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்படும் போது உங்கள் கஷ்டத்தை மாற்றுறாங்களோ, அன்பால் மாற்றுறதில்ல, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸால் மாற்றுறவங்க எல்லாருமே உங்கள் கர்மாவில் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்கள் கர்மா ஷேர் ஆகும். அதே மாதிரி தான் நீங்கள் யாருக்காவது தேவையில்லாமல் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்களோட கர்மாவில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகுறீங்க. ஸோ அது உங்களே பாதிக்கும். இப்போ ஒருத்தர் இது ரொம்ப கேட்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கும், கொடூரமாக இருக்கும். என்னடா மனுஷத்தன்மை எல்லாமே பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. சயின்ஸ் இஸ் சயின்ஸ், கர்மா இஸ் கர்மா. ஒருத்தன் பஸ்ஸுக்கு ரோட்டில் விழுந்துட்டான், பஸ் ஏற போகுது. உங்களால் முடிஞ்சால் அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னா கூட யூ ஷுட் நாட் சேவ் ஹிம். ஸ்பிரிச்சுவலாக நான் சொல்கிறேன். ஓகே, மென்டலாக மாயால் எல்லாமே நம்ம பண்ணுவோம். நம்ம நினச்சிப்போம் நான் உயிரை காப்பாற்றுறேன், நம்ம இதை கூட காப்பாற்ற முடியாது. we are doing nothing in this world, we are not the doer. ஓகே, அவன் பஸ்ஸில் அடிப்பட்டு சாகுறான் அப்படின்னா கடவுள் தான் பஸ்ஸை ஏற்றி அவன் தலையை உடச்சி, நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய சாவடிக்கிறார். ஏன்னா அவன் he deserved that much pain. ஏன்னா அவன் ஏதோ பண்ணியிருப்பான் அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, எல்லாருமே நிறைய விஷயங்கள் நம்ம நியூஸில் பார்க்குறோம். ஓகே, பொண்ணுங்களை ரேப் பண்ணுறாங்க, ரேப் பண்ணி கொலை பண்ணுறாங்க, 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணுறாங்க. 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது நம்மளுக்குலாம் ஒரு மனசு துடிக்கும், மனுஷனை மைண்டாக பார்க்கும்போது. ஏன்னா நம்ம இட்ஸ் நாட் ரியலி வி ஆர் நாட் த குட் பர்சன் ஜஸ்ட் பை திங்கிங் தட். ஒருத்தருக்காக நம்ம போராடுவோம்ல சில விஷயங்களில். இந்த மாதிரி ஒரு குழந்தைய இது பண்ணிட்டாங்கனாலும், ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க, ஒரு ரேப் பண்ணிட்டாங்கன்னா உடனே அதுக்கு போராட்டம் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளேயே நம்ம வெளியே போய் போராட்டம் பண்ணலாம், வீட்டுக்குள்ளேயே நம்ம பேசுவோம், என்ன இது பண்ணிட்டாங்க பாருங்கள், அவங்களாம் மனுஷங்களா, அந்த ஒரு குழந்தைய போய் இப்படி பண்ணிட்டாங்க, ஒரு பொண்ணை போய் இப்படி ரேப் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட், ஒரு சைக்கலாஜிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. என்ன தெரியுமா? யுவர் ஃபியர் அபவுட் யுவர் செல்ஃப். உங்கள் பாடியை யாராவது ஹர்ட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குன்றதை நீங்கள் பேக்ரவுண்டில் திங்க் பண்ணி அதனால தான் நீங்கள் அப்படி பேசுகிறீங்க. தவிர யூ டோன்ட் ஹாவ் எனி ரியல் கேர் அபவுட் எனி ஒன். ஓகே, ஸோ இதை நம்ம பார்க்கணும். ஓகேயா? ஸோ நம்ம அந்த இடத்துல என்ன இப்போ மூவி பார்க்கும்போதெல்லாம் என்ன பண்ணுறோன்னு யோசிச்சு பாருங்கள். மூவி பார்க்கும்போதெல்லாம் அந்த ஒரு கேரக்டருக்கு பின்னாடி நம்ம இருக்கிற நம்ம நினச்சி பார்த்துருவோம். ஓகே, நம்ம ஹீரோவாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த சுச்சுவேஷனில் ஹீரோயினாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஏன் இப்படி பண்ணியிருக்கலாமே அந்த ஹீரோயின், ஏன்னா நீ அந்த இடத்துல உன்னை வச்சு பார்த்த, அதனால் நீ சொல்கிற அந்த ஹீரோயின் அப்படி பண்ணியிருக்கலாமே. ஓகே, வில்லனை கூட நம்மளை வில்லன் இடத்துல கூட வச்சு பார்ப்போம், நம்ம இவன் எப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு. ஸோ இதே தான் நம்ம இந்த விக்டிம்ஸ் எல்லாரையும் நியூஸில் பார்க்கும்போது நம்மளை அந்த இடத்துல வச்சு தான் பார்த்து தான் இதை சொல்கிறோமே தவிர யூ டோன்ட் ரியலி லவ் எவ்ரிபடி, யூ டோன்ட் ரியலி கேர் எவ்ரி ஒன். ஓகே, இட்ஸ் ஆல் சைக்காலஜிக்கல் ட்ராமா. ஓகே, ஸோ அந்த 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ அந்த 3 வயசு குழந்தையாவோ இல்லை உன் வீட்டில் இருக்கிற உன்னோட ஃபேமிலியில் இருக்கிற ஒரு குழந்தைய அப்படி பண்ணியிருந்தா அவங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கணும் நினச்சி பார்த்து தான் நீ அவங்களுக்கு வக்காலத்து வாங்குகிறோம், அதுக்கு பேசுகிறோம் அதை பற்றி. நான் தவிர யூ டோன்ட் ரேடியேட் த ரியல் ட்ரூ லவ் டு எவ்ரி ஒன். வி டோன்ட் இல்லை. ஸோ இதுலேருந்து புரிஞ்சுங்க நம்மளோட மைண்ட் எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். இது ஏன் நம்ம பிடிச்சிட்டு தொங்குறோம், ஏன் அந்த மைண்டாகவே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத பார்க்கணும்.
புரியுதா? 3 வயசு குழந்தை ரேப் பண்ணாங்கன்னா இட் இஸ் ஆல்சோ காட்ஸ் டூயிங். யூ மே திங்க். அப்புறம் அது என்ன காட் அப்படின்னு. அந்த காடு எங்கே இருக்குன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு? அது தெரிஞ்சால் நம்ம பேச மாட்டோம். அந்த 3 வயசு குழந்தைய ரேப் பண்ண காடு செஞ்சாருன்னு சொல்கிறேன்ல, அந்த காடு எங்கேருந்து செய்ய வச்சா தெரியுமா? அந்த குழந்தைக்குள்ளே இருந்த காடு. அந்த குழந்தை தான் காடு. அந்த குழந்தைக்குள்ளே இருந்த காடு அந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி ரேப் பண்ண வச்சு, அதை கொலை பண்ண வச்சு, அந்த வழியை அனுபவிக்க வச்சது அந்த பாடி மூலிமா. ஓகே, ஸோ அதில் ஒரு கர்மா கழிஞ்சிடும் அந்த குழந்தைக்கு. ஓகே, அந்த உயிருக்கு, அந்த உயிர் வந்து அந்த உயிர்னா உயிரோட சேர்ந்த மைண்டு. ஸோ அது ஏதோ பண்ணியிருக்கோம் போன ஜென்மத்தில். ஓகே, மேபி அது யாரையும் ரைட் பண்ணியிருக்கலாம். ஓகே, இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கொந்தளிப்பீங்க நீங்களாம். ஓகே, என்னடா எப்படி பேசுகிறான் பைத்தியக்கார மாதிரி. இதுதான் ஆன்மீகம், இது சயின்ஸு. இதெல்லாம் நம்ம ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இவனுக்கு இப்படி நடந்தால் சும்மா இருப்பானா, இவன் ஃபேமிலியில் இருக்கிற யாரோ குழந்தைக்கு இப்படி நடந்தால் சும்மா இருப்பாங்க அப்படின்னா, புரிதல் வந்ததுக்கப்புறம் கூட ஒரு சில இதில் வந்து இதை மசில் மெமரின்னு சொல்லுவோம்ல. இப்போ நான் வந்து ஐ வாண்ட் டு ஹேவ் த பெயின் டாலரன்ஸ். நான் வந்து ஒரு கராட்டே மாஸ்டர், மார்ஷியல் ஆர்ட் டீச்சர், இவ்வளோ வருஷமாக மார்ஷியல் ஆர்ட் பண்ணுறேன், ஐ ஹேவ் த பெயின் டாலரன்ஸ் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தாலும், சொல்லிக்கிட்டே இருந்தாலும், அது மாதிரி ஆக்ட் பண்ணாலும், சும்மா ஒரு நெருப்பு லைட்டாக பட்டுச்சுன்னா இமீடியட்டாக என் கை வந்து எடுத்துரும். அதுக்கப்புறம் வலி இருக்கும், அந்த வலியை நான் காட்ட மாட்டேன், டாலரேட் பண்ணிப்பேன், எல்லாம் ஓகே. பட் த ரியாக்ஷன் வாஸ் தேர்ல, டக்குன்னு கை எடுத்தல. அந்த மாதிரி என்னோடய ஃபேமிலியில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குழந்தை இருந்து 3 வயசு குழந்தைய எவனா ரேப் பண்ணியிருந்தா இமீடியட்டாக மை மைண்ட் வில் ரியாக்ட் டு தட். பட் இமீடியட்டாக என்னோடய இன்டெலெக்டை யூஸ் பண்ணி ஓகே அது நடக்கணும், அதனால தான் நடந்திருக்கு. ஓகே, அந்த சோல் ஏதோ வந்து போன ஜென்மத்தில், அந்த மைண்ட் சோல் இல்லை, அந்த மைண்ட் வந்து ஏதோ போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கு, அதுக்கான இதை அனுபவிச்சிருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு ஐ வில் சேஞ்ச் த ரியாக்ஷன் இமீடியட்லி. ஆர் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, அது நம்மளோட டேட்டாஸ் பொறுத்துருக்கு. நம்ம மைண்டில் எவ்வளோ டேட்டா, நம்ம மூவிலாம் பார்த்து வேறு கெட்டு போயிருக்கோம்ல, அந்த மூவிஸ்லாம் வர்றது அழகிற ட்ராமா, ஓகே, சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிற ட்ராமாலாம் இருக்கும். ஓகே, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் நான் பார்க்கணும் நம்ம. ஓகே, அவேர்னஸ்ன்றது அதுதான் கான்ஷியஸ்னஸ்ன்றது. நம்ம பாடி மைண்ட் எப்படி ட்ராமா பண்ணுது வெளியில், ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் ஒருத்தர்கிட்ட பார்ஷியாலிட்டி எப்படி பண்ணுது, இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது வி ஆர் த ஒன்லி ராங் டூயர். ராங் திங் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும், நல்ல விஷயம் நம்மளால் பண்ணவே முடியாது. அப்போ ஏன் நம்ம விஷயத்தில் நல்லதே நடக்காது அப்படின்னா, நடந்துட்டு தான் இருக்கும். கடவுள் நம்ம வாழ்க்கையில் நல்லதை மட்டும் தான் பண்ணிகிட்ருப்பார். நம்ம இன்டர்ஃபியர் மட்டும் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்ம வேலை. இன்டர்ஃபியர் எப்படி பண்ணாமல் இருக்கணும்னா, ஆக்ஷன்ஸை முதல்ல கம்மி பண்ணணும். நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸ் கம்மி பண்ணணும். எல்லாமே கடவுள் தான் பண்ணுறாருன்றதை முதல்ல நம்பணும். இருக்கிற பொருட்களுக்கு, இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும். எப்போவுமே நன்றியோடய வாழணும். யூ ஷுட் ரேடியேட் த லவ் டு எவ்ரி ஒன் ஈக்குவலி அன்கண்டிஷனலி, அண்ட் வி ஷுட் ஸ்டார்ட் பிலீவிங் தட் ஐ எம் த காட். ஓகே, காட் தான் டூயர்னு சொன்னால், காட் வெளியிலேருந்து ஒருத்தரையாக ஆப்ரேட் பண்ணல. இட்ஸ் வெரி பிக் டாஸ்க். ஓகே, ஸோ ஹி கேவ் த எனர்ஜி டு அஸ். எப்படி கரண்ட் ஒன்றுத்துக்கு போகுதுன்னு சொல்கிற மாதிரி இது எனர்ஜியை கொடுத்துட்டாரு. உள்ளே இருக்குது, உள்ளே தான் காட் இருக்குது. அந்த காட் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசுகிறேன், வாயத்தங்க வேலைன்னு பேசிகிட்டு இருக்கேன்னா எதை யூஸ் பண்ணி பேசுகிறேன்? மை எனர்ஜி. அந்த எனர்ஜிக்குன்னு ஒரு கண்ட்ரோலர் இருக்குது, அது பேர் தான் சோல். ஓகே ஓகே, ப்ளஸ் மைண்டுன்னு இந்த பேசுகிறதுக்கு எனக்கு வார்த்தைகள் தேவைப்படுது இல்லை, ஏபிசிடி ஐஇ காய்ச்சானா இதெல்லாம் சேர்த்து தான் இப்போ வளவளன்னு பேசிகிட்டு இருக்கு வாய். இந்த வார்த்தைகள், இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் டேட்டாவாக உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது மைண்ட். அந்த மைண்ட்லேருந்து எடுத்து தானே இப்போது என்னோடய எனர்ஜியை, என்னோடய சோல் யூஸ் பண்ணி பேசிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ இந்த முக்கியமான விஷயத்த ஸ்பிரிச்சுவலிட்டியை பேசும்போது என் இன்டெலெக்ட், என்னோடய சோலும் இன்டெலெக்டும் மட்டும்தான் வேலை செய்யுது. ஓகே, பட் இப்போ நான் கேவலமாக இதில் பேசிகிட்ருக்கேன், அசிங்கமாக பேசிகிட்ருக்கேன். உங்களை வந்து பர்வர்ட்டடாக திங்க் பண்ண வைக்கிறேன் ஒரு இது எப்படின்றா, அது வந்து என்னோடய மைண்ட் யூஸ் பண்ணி பேசிகிட்ருக்கேன், இன்டெலெக்ட் யூஸ் பண்ணி பேசுது. ஓகே, இன்டெலெக்ட் ஆல்வேஸ் கிவ் யூ ரைட் டைரக்ஷன் பிகாஸ் தட் இஸ் காட். சோலுக்கு இருக்கிற அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இன்டெலெக்ட்டுக்கு இருக்குது. ஓகே, பட் வி டோன்ட் யூஸ் இட். எப்போவுமே நல்லது கெட்டது ரெண்டு பேசிகிட்டே இருக்கும் மைண்டில். அதுதான் நல்லது சொல்கிறது இன்டெலெக்ட், கெட்டது சொல்கிறது மைண்ட். நம்ம மோஸ்ட்லி மைண்டோட பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி போகிறதுனால தான் நிறைய ராங் டூயிங் பண்ணுறோம். ஓகே, நம்மளுக்கு நிறைய விஷயம் நம்ம ராங் டூயிங்கே புனிதமான விஷயமா நினச்சிட்டு பண்ணுவோம்.
இப்போ இந்த ஃபேமிலின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் அப்படி தான். ஓகே, ஃபேமிலி, நான் ஃபேமிலிக்காகவே உயிரே விடுவேன், அது புனிதமாக நினச்சிருக்கோம். அது ஒரு ஸ்டூப்பிடிட்டி, கேவலமான ஒரு விஷயம். நீ கடவுள் கூட இருக்க வேண்டிய ஆள், கடவுளாக இருக்க வேண்டிய ஆள், உயிரை விடுறியா? அட்லீஸ்ட் இந்த எக்ஸிஸ்டன்ஸ்க்காக விடு. ஓகே, எக்ஸிஸ்டன்ஸ்க்காக உயிரை விட மாட்டான் யாருமே. ஏன்னா எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாமே எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுதா, உயிரை விட மாட்டோம். அந்த எக்ஸிஸ்டன்ஸை பார்த்து பார்த்து அனுபவித்து அது கூட லவ்வை ஷேர் பண்ணி சூப்பராக ஹாப்பியாக வாழ தெரியும் நம்மளுக்கு. ஓகே, பட் இங்கே மைண்டாக இருக்கிறதுனால ஸ்மால் 4 சர்க்கிள், இந்த 4 ஸ்கொயருக்குள்ளே இருக்கிற என்னோடய ஃபேமிலின்னு தனியாக அவங்கள பிரித்து வச்சு அவங்க மேலே லவ் காட்டணும், அவங்க மேலே தான் நான் ஷேர் பண்ணணும் எல்லாத்தையும். அவங்க தான் எனக்கு முக்கியம், நான் தான் முக்கியம். ஓகே, நான்றதை விட அவங்களுக்கு மேலே நிறைய பேர் இது கொடுப்பாங்க. ஆனால் பேக்ரவுண்டில் நான்றது தான் அதிகமாக இருக்கும், ஆனால் அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க. அதுக்குள்ளேயே ஒரு ட்ராமாக்குள்ளே ட்ராமா. ஓகே, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண வேண்டியிருக்கு நம்மளுக்கு. எல்லாமே எதுவுமே ஸ்கூல் போய் படிக்கிற விஷயமே இல்லை, ஆனால் எல்லாமே நம்மளுக்குள்ளே இருக்கிற இன்டெலெக்ட். ஓகே, பகவத்கீதா இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், ஐ மீன் வாட் இஸ் தட், பைபிளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கரெக்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. நான் பேசின விஷயங்கள் எல்லாமே அதில் எல்லாத்தையுமே இருக்குது. ஆனால் பின்னாடி வந்தவங்க எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. குடும்பம்னு ஒன்று இருக்கணுன்றதெல்லாம் வந்து மனுஷனாக க்ரியேட் பண்ணது. ஓகே, எல்லாமே சைக்கலாஜிக்கல் ட்ராமா, சைக்கலாஜிக்கல் மேனிப்புலேஷன். ரிலீஜியஸ்ன்றது மேனிப்புலேஷன் மோஸ்ட்லி. ஓகே, ரிலீஜியஸ் எடுத்துகிட்டு வந்தது ஸ்பிரிச்சுவலாக போகணும், ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணுன்றதுக்காக தான். பட் அதை விட்டுட்டு மைண்ட் என்ன பண்ணுது, அதுக்குள்ளே ஒரு சில கரெக்ஷன்ஸை பண்ணி வெளியே அனுப்பிச்சி விட்டுருச்சு, ரிலீஜியஸை மாற்றி விட்டுருச்சு. ஸோ இது அதனால தான் இது பண்ணணும், ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க இந்த ரிலீஜியஸ் அந்த ரிலீஜியஸ்க்கும். ஸோ ஃபஸ்ட் திங் வி ஷுட் க்ளோஸ் அவர் இயர்ஸ், க்ளோஸ் அவர் ஐஸ். ஓகே, வெளியில் இருக்கிறத பார்க்காம, வெளியில் இருக்கிறத கேட்காம. என்னென்னா மக்கள், சொசைட்டி, மீடியா இதெல்லாம் பார்க்காம, இதெல்லாம் கேட்காம இருக்கணும். ஓகே, என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம். அப்போவே இமீடியட்டாக இன்டெலெக்ட் கிளியர் ஆகிடும், வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ தெரியும் ஹூ இஸ் த டூயர், வாட் ஐ ஆம் டூயிங். இஃப் ஹீ இஸ் த டூயர், வாட் ஐ ஆம் டூயிங் ஆஸ் அ மைண்ட்னா ஆல் த ராங் டூயிங்ஸ். ஓகே, அப்போ நான் நல்லது பண்ண முடியாதா இந்த மைண்டை யூஸ் பண்ணினா? நீ நல்லது பண்ணுறல்ல, தட் இஸ் ஹீஸ் டூயிங். ஹீஸ் டூயிங்னா அவுட்டில் வெளியில் நான் கை காட்டுறேன், பட் ஹீ இஸ் இன்சைட், தட் இஸ் யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் டூயிங் குட் யூஸிங் யர் மைண்ட். யூன்னு சொல்லும்போது அந்த காடை நான் சொல்கிறேன். ஓகே, தட் காட் cannot use the mind to do wrongdoing, but the mind is doing wrongdoings without connecting with the soul. தனியாக அது செயல்படுது. அதாவது அப்பா அம்மா என்ன தான் வளர்த்தாலும் 16 வயசு ஆனோன்னு பொண்ணுங்களும் பசங்களும் மேய ஆரம்பிச்சிடுறாங்களே வெளியே போய். ஓகே, அந்த மாதிரி அது போயிட்டு தனியாக அது இஷ்டத்துக்கு நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல், நான் என் லைஃப் வாழ்வேன் அப்படின்னு இந்த மைண்ட் என்ன பண்ணுது, போய் மேயுது, எல்லா ராங் டூயிங்ஸையும் பண்ணுது. இல்லை அப்பா அம்மா சொல்கிறதா கேட்கணும், அப்பா அம்மா தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க, அவங்க தான் என்னோட கடவுள், அவங்க சொல்கிறது தான் நான் கேட்கணும், வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு நான் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாழற குழந்த அப்பா அம்மாவாகவே வாழ்ந்துடும். அவங்க கூடயே வந்து அவங்க சொல்கிறது கேட்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா அப்பா அம்மாவே சைக்கோவாக இருக்கிறவங்க இருப்பாங்க, அதை பார்த்து அப்படியே குழந்தை வளரக்கூடாது. நல்ல அப்பா அம்மா மோஸ்ட்லி நல்ல அம்மா அப்பா தான் இருப்பாங்க, குழந்தைக்காக பண்ணுறவங்க. ஓகே, நாலேஜ் இக்னோரன்ஸ் வேணும்னா டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இந்த மைண்ட் ஒருத்தருக்குள்ளே இருக்க மைண்ட் என்ன பண்ணுதும், என் சோல் தான் எனக்கு அப்பா அம்மா, என் சோல் தான் எனக்கு எனர்ஜியை கொடுக்குது, அதை வச்சு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அதை வச்சு தான் நான் இந்த உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ அது சொல்கிறபடி தான் நான் கேட்கணும். சோல் இப்படி சொல்லணும்னா சோல் சொல்லாது, சோல் கூட இருக்க இன்டெலெக்ட் சொல்லும். இன்டெலெக்ட் சொல்கிறபடி தான் நான் கேட்கணும், இன்டெலெக்ட் சொல்கிறது தான் கரெக்டு. ஓகே, நான் நினைக்கிறது எல்லாமே தப்பு, நான் வந்து தனியாக ஆக்ட் பண்ணக்கூடாது இன்டெலெக்ட் இல்லாமல் அப்படின்னு புரிஞ்சுட்டு ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ அப்போ யூன்ற வார்த்தை ரெண்டாவே இருக்காது, மைண்டாகவும் சோலாகவும் தனித்தனியாக இருக்காது. யூ இஸ் ஒன். ஓகே, and the one is the God, one is the soul. Okay, but it will take time. We need practice, years of practice, understanding with dispassion and detachment with everyone and everything. Okay, so அதுதான் இந்த வீடியோவில் பேசலாம் வந்தேன். நன்றி, வணக்கம், சிவா.